முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வர முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் என்னடா சொல்ல போகிறோம்? எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முகூர்த்தம் வச்சுட்டா எல்லாருக்குமே நல்லது தான். எங்கள் 2 பேருக்கும் பரிபூரண சம்மதம். திலகாவும் ரகுபதியும் சொல்ல எனக்கும் சம்மதம், மருதுவும் சொல்ல அப்புறம் என்ன, 2 பேரும் முடிவு பண்ணியாச்சு. சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தான். ஒரு நிமிஷம்ப்பா, கட்டிக்க போகிறவங்களோட சம்மதம் வேணுமில்ல? என்னடா புதுசாக சொல்கிற? இல்லைப்பா, இதெல்லாம் சின்ன வயசில் முடிவு பண்ணது. இப்போ எல்லாருமே வளர்ந்து ஒரு லெவலில் இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியணுமே. அதுவும் சரிதான். நீயே உன் தம்பிக்கிட்டேயும் மச்சாங்கிட்டேயும் கேட்டுக்கோ. விஷ்ணு, மைத்திலி, நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் தானே? விஷ்ணு, மைத்திலி ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள எனக்கு சம்மதம்ண்ணா. மைத்திலி, நீமா? எனக்கும் சம்மதம் தான். விவேக், ராகவி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சம்மதம்டா. ராகவி, நீ என்னம்மா சொல்கிற? ராகவி அமைதி காக்க, என்னம்மா உன் மனசில் என்ன இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லு. அது அண்ணா, என்னடி இழுக்கிற? விவேக் சற்றே கோபமாக, விவேக் ஒரு நிமிஷம் இரு, அவள் என்ன தான் சொல்கிறான்னு கேட்போம். இல்லைண்ணா, நான் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இப்போதைக்கு விஷ்ணு அண்ணா மைத்திலி கல்யாணம் மட்டும் நடக்கட்டுமே. நான் எம்எஸ்சி முடித்த பிறகு பண்ணிக்கிறேனே. விவேக் ராகவியை கண்களாலேயே எரித்து விடுவது போல் பார்க்க அதை கௌதமும் கவனித்து கொண்டு தான் இருந்தான். இதை பாரு, உன்னை படிக்க வேண்டான்னு யாரும் சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட படிக்கலாமே. அது இல்லைண்ணா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பித்தா படிப்புலேயும் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபேமிலி லைஃப்பையும் ஒழுங்காக ரன் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நான் ஒழுங்காக படித்து முடிச்சுட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேனே. என்னப்பா ராகவி இப்படி சொல்கிறா? எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல. 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். இவ என்னடாண்ணா இப்படி சொல்கிறா? மாமா, ஒரே ஒரு நிமிஷம், ராகவிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். விவேக் சொல்ல, பேசுடா, நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன். ராகவி, கொஞ்சம் ரூமுக்கு போயேன். ஏன், எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள். இல்லைம்மா, இது கொஞ்சம் பர்சனலாக பேசணும், நீ கொஞ்சம் ரூமுக்கு வா. வா ராகவி, என்னோடய ரூம் மேலே இருக்குது. ராகவி சொல்ல, மாடிக்கெல்லாம் வேண்டாம், இது உன் அண்ணன் விஷ்ணு ரூம் தானே, அங்கே போகலாம், வா. விவேக் ராகவி ரூமுக்குள் அழைத்து கொண்டு போய் படார் என கதவை சாத்தினான். என்னடா இவ்வளோ வேகமாக கதவை சாத்துறான்? மருது சிரித்து கொண்டே கேட்க, நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ராகவியை ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படியாவது ராகவியை பேசி எனக்கு கல்யாணம் வையின்னு என்கிட்ட கேட்டான். அப்போ இருந்த சூழ்நிலையில் என்னால் எதுவும் பண்ண முடியல. இப்போ எல்லாம் கூடி வரும்போது அவள் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணதில் டென்ஷன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சரி, 2 பேரும் வெளியில் வந்து என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம். 5 நிமிடம் எல்லோரும் அவர்களுக்காக அமைதி காக்க 5 நிமிடத்திற்கு பிறகு வெளியே வந்த ராகவி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்ப்பா. என்னம்மா இப்போ தான் படிக்க போகிறேன்னு சொல்கிற? இல்லைப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட படிச்சுக்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறியா? உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட படிச்சுக்கிறேன். அப்புறம் என்னடா, உன் தங்கச்சி தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா, சீக்கிரம் ஆக வேண்டியதை பாரு. விவேக் சொல்ல விஷ்ணுவும் கௌதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது கல்யாணம் எப்படி, நல்லா கிராண்டாக பண்ணலாமா? மாபி, நீ என்னம்மா சொல்கிற? மருது கேட்க, நான் என்னம்மா சொல்ல போகிறேன், நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு சம்மதம்தான். சரி ரகுபதி, அடுத்த முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி, அப்போ நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புறோம். சாயந்தரம் அபி, மைத்திலி, ராகவி 3 பேரும் ரெடியாக இருங்க. வெளியில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். கௌதமும் விவேக்கும் ஒரு காரில் கிளம்ப ரகுபதியும் விஷ்ணுவும் வேறொரு காரில் கிளம்பினர். டேய், என்னடா பண்ண? 5 நிமிஷத்தில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா? அவன் பொண்ணு கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறான். 2 வருஷம் கழிச்சு பண்ணு, 4 வருஷம் கழிச்சு பண்ணுன்னு கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கா.
டேய், பாவண்டா அவ சின்ன பொண்ணு, என்ன சொல்லி அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்ச? அதெல்லாம் விடு, அது எங்களுக்குள்ள பர்சனல். கௌதம், நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? எனக்கும் ஒரு குடும்பம், என் மேலே அன்பு காட்ட என் மனைவி, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை, இதெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் விவேக், கவலைப்படாத. ஆஃபீஸ்லேயும் அபி யாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதால் பல பேருக்கு அது சந்தோஷமாக தான் இருந்தது. சுகந்தனும் தன் தவறை எண்ணி மன்னிப்பு கேட்க கௌதமும் அவனை மன்னித்து விட்டு விட்டான். 5:30 ஆனதும் கௌதம் தன்னோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண. நேரம் காலம் தெரியாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த. இப்போ என்னடான்னா 5:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வீட்டுக்கு கிளம்புற. விவேக் சிரித்து கொண்டே சொல்ல, அங்கே கல்யாணம் நடக்கட்டும், நானாவது 5:30 மணிக்கு போகிறேன், நீ 5 மணிக்கே கிளம்பிடுவ. கௌதம் சொல்ல, அது வேணா உண்மைதான்டா. இருவரும் நேராய் வீட்டிற்கு வர அஸ்வின் சோஃபாவில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். கௌதமை பார்த்ததும் அப்பா என்று ஓடி வந்து அவனை கட்டிக்கொள்ள, என்னடா தங்கம், ஏன் அழறீங்க? அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அஸ்வின் தேம்பி தேம்பி அழ. மைத்திலி, ராகவி, அபி எல்லோரும் அங்கே உட்கார்ந்திருந்தனர். ஒரு பக்கம் மருது, மற்றொரு பக்கம் விஷ்ணு, ரகுபதி, திலகா எல்லாரும் உட்கார்ந்துருக்க. அம்மா அடிச்சிட்டாங்கப்பா. வாயை மூடு அஸ்வின். அபி கத்த. என்னது, அம்மா அடிச்சிட்டாங்களா? எதுக்கடி குழந்தைய அடித்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. குழந்தைய எதுக்கடி அடிச்சேன்னு கேட்டால் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரவா? ஏண்டா தங்கம், எதுக்கு அடித்தாங்க? அவன் மீண்டும் அழுது கொண்டே கௌதமின் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, எதுக்கடி குழந்தைய அடித்த? வர வர அவனுக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு, பிடிவாதம் அதை விட அதிகமாக இருக்குது. உங்கள் பையன் உங்களையே மிஞ்சிருவான். அம்மா இப்படி கோவப்படுற அளவுக்கு நீ என்னடா தங்கம் பண்ண? அவன் ஒன்றும் பண்ணலப்பா, உன்னை கேட்டேன், அதுக்கு தான் அடித்தாங்க. என்ன கேட்ட? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. அஸ்வின் பயத்தோடு பார்க்க, அப்படி என்னடி கேட்டான்? அவள் எது கேட்டாலும் வாங்கி தர வேண்டியது தானே. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? ஷாப்பிங் போகணுன்னு சொன்னீங்கல்ல, போய் ரெடி ஆகுங்க. அப்படி என்னதாம்மா கேட்டான்? ஏம்மா குழந்தைய அடித்த? விவேக்கும் பரிந்து கொண்டு வர, 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அபி அமைதியாக இருக்க, அப்படி என்ன தான் கேட்டிருப்பான்? என்கிட்ட சொல்லுடா தங்கம், உனக்கு என்ன வேணும்? இல்லைப்பா, என் ஃப்ரெண்டு ரித்விக் இருக்கான்ல, ஆமாம், அவனோட அம்மா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரும்போது கையில் ஒரு தம்பி பாப்பா கொண்டு வந்தாங்க. சரி, எனக்கும் அதே மாதிரி வேணும்னு கேட்டேன், அதுக்கு அடிச்சிட்டாங்கப்பா. அஸ்வின் தன்னுடைய மழலை மொழியில் ஒரு வழியாக அதை சொல்லி முடிக்க எல்லோருமே சத்தமாய் சிரித்து விட்டனர். கௌதம் சிரித்து கொண்டே அபியை பார்க்க, அபியின் முகம் வெட்கத்தில் குங்குமமாய் சிவந்திருந்தது. அபியின் பக்கத்தில் போய் அவளது தோள் மேல் கை போட்டு கொண்ட கௌதம், நீ அழாதடா தங்கம், உனக்கு என்ன ஒரு தம்பி பாப்பா தானே வேணும்? அடுத்த வருஷமே நம்ம வீட்டில் 3 பாப்பா இருப்பாங்க. 3ஆ? அபி அதிர்ச்சியாய் நிமிர, ஏய், நமக்கு ஒன்று, விஷ்ணுவுக்கு ஒன்று, விவேக்குக்கு ஒன்று, ஆக மொத்தம் 3 பேர். விசில் அடித்து கொண்டே புருவத்தை உயர்த்தி கௌதம் அபியை பார்த்து சொல்ல, 3 பெண்களுமே வெட்கத்தில் தலை குனிந்தனர். விவேக் ராகவியை பார்க்க, விஷ்ணு மைத்திலியை பார்த்தான். இருவரும் அவர்களை நேருக்கு நேர் பார்க்காமல் தலை குனிந்து கொள்ள, சரி விவேக், நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், ஷாப்பிங் போகலாம். பேசாமல் ராகவிக்கு எனக்கும் தனியாக ஒரு ரூம் கொடுத்துடலாம்ல? விவேக் கேட்க, டேய், கல்யாணம் ஆகட்டும்டா, பார்த்துக்கடி, நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க பாரு, நீயும் தான் இருக்கியே. விஷ்ணு மைத்திலியை பார்த்து சொல்ல, சின்ன வயசுலேருந்து உன் பின்னாடி சுற்றுறேன், இது வரைக்கும் எனக்கு ஒரு முத்தமாவது கொடுத்துருப்பியா? சோகமாய் முகத்தை வைத்துக்கொண்டு விஷ்ணு மைதிலியிடம் கேட்க, என்ன பேச்சு இது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல்? உங்ககிட்ட முத்தம் கேட்க நான் எதுக்கடி வைக்கப்படணும்? விஷ்ணு மைதிலிக்கு மட்டும் கேட்கும் குரலில் அவள் காதில் சொல்ல, மாமா சொல்லு ரகுபதி,
எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும். இதுக்கப்புறமும் இப்படியே வெயிட் பண்ணால் சரியாக வராது. ரகுபதி சிரித்து கொண்டே சொல்ல எல்லோருமே சத்தமாய் சிரிக்க, சரி எல்லாம் ஷாப்பிங் கிளம்பலாம் வாங்க.